வெல்கம் டு திக்ஷா ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ பிகினர்ஸும் ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு டிசைன் தான் இது. ஸோ நான் ஆல்ரெடி நெக் லைனில் வந்து ஒரு 2 லைன் சரி போட்டு அப்புறம் பைப்பிங் த்ரெட் வந்து அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மோட்டிஃப் வந்து நான் எப்படி ட்ரேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரேசிங் பேப்பர் கட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு மோட்டிஃப் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மோட்டிஃப் வந்து நான் நெட்லேருந்து எடுத்தது தான். ஸோ இந்த மோட்டிஃப் ட்ரா பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிஃப் வந்து இப்படியும் அடுத்த மோட்டிஃப் இந்த சைடாக பார்த்துருக்கும். ஸோ அதை வந்து இப்படி திருப்பியும் வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒவ்வொன்றும் இதே மாதிரி திருப்பி திருப்பி வச்சு நெக் சுற்றியும் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரே சைடு வேணும்னாலும் ஒரே பக்கமாகவே வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஃபஸ்ட் நெக்லைன் ட்ரா பண்ணி தனியாக ஒரு ஷீட்டில் ட்ரா பண்ணிவிட்டு அதில் வந்து இதை ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதை வந்து இந்த ப்ளவுஸில் வச்சு நான் போட்டிருக்கேன். ஸோ நான் இப்படியே போட்டேன்னா கொஞ்சம் கேப் எச்சாவும் கம்மியாகவும் போயிடும். ஸோ கொஞ்சம் தப்பாக போனாலும் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். அதனால் நான் ஒரு ட்ரேசிங் பேப்பரில் ஃபுல்லாக இந்த நெக்கை சுற்றி இந்த மாதிரி போட்டுட்டு நான் அதுக்கப்புறமா இதில் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த பைப்பிங் த்ரெட்டு மேலே நான் இப்போ வந்து அந்த ரெட் கலரில் வந்து த்ரெட் எடுத்திருக்கேன், சில்க் த்ரெட்டு. ஸோ இது நம்ம எப்போவும் பைப்பிங் கொடுக்குற மாதிரியே தான். ஸோ இதே மாதிரி நம்ம லோட் ஸ்டிச் போட்டுக்க போகிறோம். ஒரு 2-3 ஸ்டிச் போட்டுட்டு அந்த ரா எட்ஜு கவர் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம 2 கலரை வச்சு வந்து இதில் வந்து நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம் டபுள் கலரில். ஸோ ஃபர்ஸ்ட் ரெட் கலர் எடுத்திருக்கேன். இதை முடிச்சுட்டு அடுத்தது நம்ம ப்ளூ எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு 2-3 ஸ்டிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே போடுறத மட்டும் நீங்கள் கணக்கு வச்சுக்க வேண்டாம். ஸோ அது ஃபுல்லாக முடிச்சுட்டு இந்த கீழே வருது பார்த்திங்களா, இந்த ஸ்டிச்சை வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 5 ஸ்டிச்சு வரைக்கும் இதை கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கவுண்ட் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்து உங்களுக்கு நல்லா கரெக்டாக கிடைக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கவுண்ட் வச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு 5 ஸ்டிச்சு போட்டுட்டு நான் இதை வந்து சைடில் எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி கவுண்ட் பண்ணிட்டு போடும்போது ரொம்பவுமே கரெக்டாக ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த த்ரெட்டை ஒட்டி ஃபஸ்ட்டு போட்டுட்டு இந்த மாதிரி சைடில் எடுத்து ஒரு 2-3 ஸ்டிச்சு போட்டு இந்த த்ரெட்டை வந்து ஓரமாக வச்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து ஒரு ப்ளூ கலர் எடுத்துக்கலாம். அதை வந்து இந்த லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு லாக் ஸ்டிச் போட்டு கீழே இறக்கி ஒரு ஸ்டிச் போட்டு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதுவும் அதே மாதிரி ஒரு 5 ஸ்டிச்சு வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கவுண்ட் பண்ணிட்டு போடும்போது நம்ம எங்கேயுமே நமக்கு ஒரு மிஸ்டேக் வராது, நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் போடும்போது பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து இந்த ரெட் கலர் த்ரெட்டுக்கு வெளியவும் அந்த பக்கம் ஸ்டிச் போடும்போது நல்லா அந்த பைப்பிங் த்ரெட்டை ஒட்டி வந்து ஸ்டிச் போடுங்க. ரொம்ப தள்ளி போட்டுறாதீங்க. நம்ம அதுக்கு அடுத்து ஒரு லைன் வந்து அடுத்து ரெட் கலர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் பைப்பிங் த்ரெட்டை ஒட்டி கொடுங்க. ஸோ இப்போ இந்த சைடு இருக்கிற இந்த ரெட் கலர் த்ரெட்டை எடுத்துகிட்டு ஸோ அதே மாதிரி எங்கே அந்த ப்ளூ நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல கரெக்டாக நீடில் விட்டு அங்கேருந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைடு போடும்போது அப்படி தான். இப்போ பார்த்திங்கன்னா பைப்பிங் த்ரெட்டை ஒட்டி நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ரெட் கலர் ஸ்டிச்சுக்கு அப்புறம் நம்ம ஒரு ப்ளூ லைன் வந்து இந்த சைடு கொடுக்கணும். ஸோ நீங்கள் ரொம்ப அந்த ப்ளூ கலர் ஒட்டி நீங்கள் ஸ்டிச்சை தள்ளி போட்டிங்கன்னா ரொம்ப போக போக வந்து ரொம்ப அகலமாக போயிடும். அதனால் நம்ம இந்த சைடு கொடுக்குறது வந்து பைப்பிங் த்ரெட்டை ஒட்டியும் நம்ம மேலே கொடுக்குற ஸ்டிச்சை வந்து நம்ம ஏற்கனவே கொடுத்த அந்த லைனுக்கு கீழேயே கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த ஸ்டிச்சு வந்து ரொம்ப அகலமாக போகாமல் நல்லா கரெக்டாக கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ப்ளூ கலர் ஸ்டிச் நான் எங்கே போட்டிருக்கணும் அந்த லைன் நேராகவே கரெக்டாக போட்டு வரேன். இப்போ ரெட்டு உள்ளே போட்டதுனால தான் இப்போ நமக்கு வந்து வெளியே ப்ளூ போடும்போது நமக்கு கரெக்டாக அந்த லைனில் கிடைக்கிது. ஸோ இதே மாதிரி த்ரெட்டை வந்து நீங்கள் 2 சைட்லேயும் இந்த மாதிரி சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு த்ரெட்டையும் எடுத்து நீங்கள் போடும்போது நல்லா கரெக்டாக இந்த மாதிரி ஈவனாக கிடைக்கும். ஸோ இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுக்கலாம் இதே மாதிரி. ஸோ இப்போ மேலே போடும்போது அதே மாதிரி தான் நம்ம எங்கே அந்த ரெட் கலர் முடிச்சிருக்கோமோ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச்சு வந்து ஆரம்பிங்க. ஸோ நீங்கள் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இந்த வி ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டிச்சில் வந்து இது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணிங்கன்னா போதும். இது ஃபுல்லாகவுமே இந்த நெக்லைன் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ரொம்ப நீட் ஃபினிஷிங்காகவும் கிடைக்கும்.
இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கவுண்ட் வச்சுக்கிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா ஸோ இதே மாதிரி த்ரெட்டை வந்து ஓரமாக எடுத்து இந்த மாதிரி செக்யூர் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். ஸோ அந்த மாதிரி கவுண்ட் பண்ணி போட்டதுனால எல்லாமே கரெக்டான ஷேப்பில் நமக்கு நீட்டாக அழகாக கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கடுத்து ஒரு 2 லைனில் ஜரி போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த மேங்கோ மோட்டிஃப் ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு லைன் வந்து நம்ம ஜரி த்ரெட்டில் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கேருந்து கீழே இருந்து ஆரம்பிக்கிறேன் நான். ஸோ இதை ஃபுல்லாக சுற்றி நம்ம முடிச்சுட்டு நம்ம இதை எப்படி லாக் பண்ண போகிறோம், நாட் போட போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி போடும்போது தான் நம்ம எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் நல்லா நீட் ஃபினிஷிங்காக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஜரியில் நீங்கள் அவுட்லைன் போடும்போது நல்லா குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக போடுங்க. ஏன்னா இந்த மோட்டிஃப் வந்து ரொம்ப சின்ன மோட்டிஃபாக இருக்கிறனால நீங்கள் ஸ்டிச்சஸும் அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா தான் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே போட்ட அந்த ஸ்டிச்சுக்குள்ளேயே ஒரு ஸ்டிச்சை போட்டு அதுக்குள்ளே ஒரு நாட் போட்டிங்கன்னா நம்ம ஆரம்பித்தது தெரியாது, நாட் போட்டதும் தெரியாது. ஸோ இதே மாதிரி அடுத்தது ஆரம்பிக்கும் போது இந்த ஸ்டிச்சுக்குள்ளே இருந்து நீடில் விட்டு த்ரெட்டை வெளியே எடுத்து அதே மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே முடிக்கும்போதும் அப்படியே தான் நம்ம ஸ்டிச்சுக்குள்ளே வந்து நீடில் விட்டு நாட் போட்டு எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கார்னர் ஷேப்லலாம் வரும்போது இந்த ஷார்ப் எட்ஜ் வந்து நமக்கு கரெக்டாக கொடுத்துக்கணும். அது இந்த மாதிரி நம்ம கரெக்டாக கொடுத்தா தான் இந்த டிசைனோட லுக்கு நமக்கு நல்லா நீட்டாக அழகாக கிடைக்கும். எங்கெங்கெல்லாம் இந்த ஷார்ப் எட்ஜ் வருதோ அங்கெல்லாம் நல்லா ஷார்ப்பாக கொடுத்து டர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி ஃபுல்லாக நம்ம கொடுத்து முடிச்சுட்டு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ நல்லா குட்டி குட்டியாக நல்லா நெருக்கமாக ஸ்டிச்சஸ் போடுங்க. ஸோ போட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது. இது இப்படியே விட்டுருந்தாலும் கூட நல்லா தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்குது. ஸோ பாருங்கள் எல்லா இடத்துலையும் இந்த ஷார்ப் எட்ஜ் நல்லா கொடுத்ததுனால இந்த டிசைன் நல்லா லுக்காக இருக்குது. ஸோ இதில் எப்படி ஃபில்லிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் கேமரா ஆங்கிள் கொஞ்சம் தப்பாக வச்சிட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு இப்படி தெரியுது. நான் அடுத்ததுலேருந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் ப்ளூ கலர் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து உள்ளே வந்து நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் வச்சு இங்கே வந்து லீஃப் மாதிரி ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மேலேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மட்டும் கீழே எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஆங்கிளில் பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம லீஃபுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த மாதிரி வந்து இந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சு அந்த பக்கம் ஒரு ஸ்டிச் அப்படி மாற்றி மாற்றி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ பட்டன் ஹோல் ஸ்டிச்சு உங்களுக்கு தெரியாதவங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், பிகினர்ஸாக இருந்தால். ஸோ நம்ம ஸ்டிச்சு போட்டுட்டு அந்த ஸ்டிச்சை வந்து அப்படியே ரிவர்ஸ் இழுத்துடணும். நம்ம மேலே போடுற ஸ்டிச்சை ரிவர்ஸ் இழுத்து கீழே ஒரு லாக்கிங் ஸ்டிச் போட்டால் அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சு தான் இது. பிகினர்ஸ் ஒரு 2-3 வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும். நீங்கள் எப்படி இழுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 2 பக்கமும் கரெக்டாக ஒரே ஷேப்பில் வர்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக பார்த்து போட்டிங்கன்னா மட்டும் போதும். ஸோ உங்களுக்கு ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ரெட் கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ சென்டரில் ப்ளூ போட்டோம். ஸோ இங்கே வந்து நம்ம ரெட் கலரில் போட்டுக்கலாம். இந்த மேங்கோவோட இந்த பாடி போர்ஷன் வந்து இந்த உள்ளே வந்து நம்ம செயின் ஸ்டிச்சு வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எல்லாமே ஒரே ஸ்டிச்சாக போடுறத விட இந்த மாதிரி அந்த கலரில் ஒரு ஸ்டிச்சும் இந்த கலரில் ஒரு ஸ்டிச்சும் போடும்போது பார்க்குறக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவுமே வந்து நான் ரெட் கலரில் செயின் ஸ்டிச்லேயே கவர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இங்கே பைப்பிங் த்ரெட் ஒட்டிட்டு நீங்கள் லோட் ஸ்டிச் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஸோ அதுவும் நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ இது வந்து காட்டன் சேரீ, ஒரு சிம்பிளான சேரீ, சிம்பிள் டிசைன்ஸ் இருந்தாலே போதும் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாகவே சீக்கிரமாக போட்டு முடிக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மேங்கோ ஃபுல்லாகவுமே இது மாதிரி குட்டி குட்டியாக ஸ்டிச்சஸை போட்டு இது ஃபுல்லாகவுமே நம்ம போட்டு முடிச்சிக்கலாம். இந்த மேங்கோக்குள்ளே இருக்கிறது ஃபுல்லாக நம்ம அடுத்தது பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மேங்கோ ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு இப்போ இந்த சைடில் இருக்குது பார்த்திங்களா, இந்த பெட்டல்ஸில் வந்து எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த சைட்லேருந்து இங்கேருந்து நான் த்ரெட் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து ப்ளூ கலரில் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே ஷார்ப் எட்ஜில் வந்து கரெக்டாக நீடில் விட்டுட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் இதை வந்து நம்ம ஒரு சைடு ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் நம்ம இன்னொரு சைடு வந்து போட முடியும். இதை வந்து லீஃப் மாதிரி நம்ம டபுள் சைடும் போட முடியாது. ஏன்னா சென்டரில் ஒரு டிசைன் இருக்கிறனால நம்ம இதை ஒரு சைடு ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு தான் அப்புறம் நம்ம இன்னொரு சைடு போட முடியும்.
இதுவும் நம்ம சென்டரில் போட்டு அதே மெத்தடு தான், பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தான். கரெக்டாக நீங்கள் அந்த கிராஸு கொடுத்து நம்ம கீழே இறக்கி போட்டு வந்தாலே போதும். இது நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ ஒரு சைடு ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நம்ம அதே மாதிரி இன்னொரு சைடும் அதே மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி போடும்போது இதுவும் கொஞ்சம் பார்க்க லுக்காக நல்லா இருக்குது. ஸோ இந்த லீஃப் ஃபுல்லாகவுமே இதே மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சிக்கலாம். ஸோ அடுத்து மற்ற பெட்டல்ஸ்லலாம் என்ன மாதிரி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுவே இந்த டிசைனே உங்களுக்கு நல்லா கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இங்கெல்லாம் பீடு ஒர்க்கு, கர்தானா ஒர்க்கு, ஜர்தோசி நீங்கள் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா இந்த மோட்டிஃபை இன்னும் நல்லா கிராண்டாக நீங்கள் பண்ணலாம். நல்லா ப்ரைடல் ப்ளவுஸாக இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா. ஸோ இது வந்து நான் ஃபுல்லாகவுமே இந்த த்ரெட் ஒர்க்லேயே வச்சு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கீழெல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஃபுல்லாமே ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே செயின் ஸ்டிச் வச்சு தான் நான் போட்டிருக்கேன். ப்ளூ கலரில் மட்டும் 2 பக்கம் பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதை இப்படியே விட்டால் நல்லா தான் இருக்குது. ஸோ இது கூட இன்னொரு ஸ்டிச்சு வந்து ஒரு லைன் வந்து நம்ம ஜரியில் போட்டுக்கிட்டோம்னா இன்னும் நமக்கு நல்லா நீட்டாக அழகாக லுக்காக கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா, நம்ம ஒரு பேட்ச் வந்து ரெடி பண்ணி அட்டாச் பண்ண மாதிரி நம்ம கடையில் விற்கிற பேட்சும் கூட வாங்கிட்டு வந்து நம்ம வச்ச மாதிரி ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ காட்டன் saree அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சிம்பிளான கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதுவே பார்க்குறக்கு நல்லா நமக்கு கிராண்டாக லுக்கு கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 லைன் போட்டுக்கிட்டால் இன்னும் நமக்கு அந்த டிசைன் வந்து நல்லா அது எம்போஸ்டாக நல்லா தூக்கி கொடுக்குற மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ அதனால் 2 ஸ்டிச்சு போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து இந்த சைடில் இருக்கிற இடத்துல வந்து ஒரு சின்ன சின்ன புட்டா மாதிரி இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஃபுல்லாக அந்த காலியாக விடுறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி புட்டாஸ் நம்ம அதில் டிசைனில் இருக்கிற மாதிரியே இந்த ஷார்ப் எட்ஜ் கொடுத்து புட்டாஸ் போட்டுட்டு இதுக்குள்ளே வந்து இந்த 2 கலர்லேயும் மாற்றி அது ஒரு ஒன்றில் வந்து ஒரு ப்ளூ கலரும் இன்னொன்றில் வந்து ஒரு ரெட் கலரும் அந்த மாதிரி மாற்றி கொடுத்துட்டா அதுவும் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாக காலியாக விடுறதுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 இடத்துல போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து ஃபில்லிங் வந்து அதே மாதிரி செயின் ஸ்டிச்சே போட்டுக்கலாம். ரொம்ப குட்டி ஸ்பேஸ் அப்படிங்கிறனால நம்ம இங்கே வந்து செயின் ஸ்டிச்சு போட்டு கவர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எல்லாத்துலேயும் இதே மாதிரி அது ஒன்று இது ஒன்று ஆல்டர்னேட்டிவாக மாற்றி போட்டுக்கலாம். ஸோ இந்த டிசைனே நீங்கள் கிராண்டாக பண்ணணுன்னாலும் இதெல்லாம் பீடு ஒர்க் அண்ட் ஜர்தோசி ஒர்க் கொடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒரு டிசைன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது ஈஸியாக போடணும், பிகினர்ஸும் போடணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி செயின் ஸ்டிச் மட்டுமே தெரியும் அப்படின்னாலும் செயின் ஸ்டிச் வச்சு நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நல்லா நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும். பிகினர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு நாட் போட்டு முடிச்சிக்கலாம். ஸோ இது மாதிரி எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் நம்ம. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். புட்டாஸ்க்குலாம் ஆல்டர்னேட்டிவாக அது ஒரு கலர் இது ஒரு கலர் மாற்றி கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா 2 லைன் சரி கொடுத்ததுனால இந்த லுக்கு வந்து நல்லா நமக்கு அழகாக நீட்டாக கிடைக்கிது. ஸோ இது உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு தனியாக வீடியோவாக போடுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.